30 ஆண்டுகளில் இராணுவ ஹெல்மெட்டுகள் மிகவும் மேம்பட்டுள்ளன. இது பொருட்கள், வடிவமைப்பு மற்றும் போரின் எப்போதும் மாறும் இயல்பை பிரதிபலிக்கிறது. பல்வேறு மாதிரிகளில் தென்கொரியாவின் M76-6 மற்றும் ஈராக்கின் M80 ஹெல்மெட் குடும்பங்கள் அவற்றின் தனித்துவமான வடிவமைப்புகள் மற்றும் அவை உருவாக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட வரலாற்று சூழ்நிலைகளால் வெளிப்படுகின்றன. இந்த ஸ்கிரிப்ட் இந்த 2 ஹெல்மெட் குடும்பங்களின் பின்னணி கதை, அவற்றின் தோற்றம், வளர்ச்சி மற்றும் அவற்றின் தொடர்புடைய நாடுகளின் இராணுவ வரலாற்றில் அவற்றின் முக்கியமான இடங்களை ஆராய்கிறது. M76 ஹெல்மெட். தென் கொரியாவின் பாதுகாப்பு ஹெட்கியர். தோற்றம் மற்றும் வளர்ச்சி. M76 ஹெல்மெட் 1970களின் நடுப்பகுதியில் அறிமுகமானது. இது அதன் இராணுவ ஆட்கள் மேம்பட்ட பாதுகாப்பு ஹெட்கியருக்கான தேவைக்கு தென்கொரியாவின் பதிலாக வந்தது. M76க்கு முன்னர் தென்கொரிய படைகள் பெரும்பாலும் அமெரிக்காவின் M1 ஹெல்மெட்டுகளை பயன்படுத்தின. இது கொரிய போரின் பிந்தைய காலத்தின் இராணுவ உறவுகளின் நம்பிக்கையான ஒரு சின்னமாக இருந்தது. எனினும் தென்கொரிய துப்பாக்கி வீரர்களின் தனித்துவமான தேவைகள் மற்றும் சூழ்நிலைகளுக்கான ஒரு ஹெல்மெட்டின் அவசியம் தெளிவாகிவிட்டது. M76 மேம்பட்ட பாதுகாப்பு, வசதி மற்றும் நவீன போராட்ட உபகரணங்களுடன் பொருந்துவதற்காக வடிவமைக்கப்பட்டது. ஃபைபர் கிளாஸ் மற்றும் ராலின் கலவை பொருளால் செய்யப்பட்ட M76 அதன் பழைய இரும்பு முன்னோடிகளை விட மேம்பட்ட துப்பாக்கி பாதுகாப்பை வழங்கியது. அதன் வடிவமைப்பு பல்வேறு போர்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களையும் பிரதிபலிக்கிறது. இது மூடுபனியின் மேலான அம்சங்களை மற்றும் நீடித்த தன்மையை அதிகரிக்கிறது. அம்சங்கள் மற்றும் வடிவமைப்பு. M76 ஹெல்மெட்டில் ஒரு தனித்துவமான வடிவமைப்பு இருந்தது. இது மேலே பரந்த புறம் மற்றும் பின்னால் சிறிது நீண்ட பகுதி கொண்டது. இது தலை மற்றும் கழுத்தின் பின்னால் மேலான பாதுகாப்பை வழங்கியது. ஹெல்மெட்டின் உட்புறம் மோதலை உறிஞ்சுவதற்கும் நீண்ட நேரம் அணிய வசதியை மேம்படுத்துவதற்கும் ஒரு ஒத்திசைவு அமைப்புடன் சீரமைக்கப்பட்டது. மேலும் M76 ஒரு கன்னத்தை உறுதியாக பொருத்தும் அமைப்புடன் இணைக்கப்பட்டது. இது திடீரென உடல் உழைப்பு மற்றும் போர்க்காட்சி பகுதிகளில் பாதுகாப்பான பொருத்தத்தை உறுதி செய்யும். ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் பயன்பாடு. அதன் அறிமுகத்திற்கு பின்னர் M76 ஹெல்மெட் விரைவாக தென்கொரிய இராணுவ ஆட்களுக்கு நிலையான அம்சமாக மாறியது. இது பல்வேறு பயிற்சி செயல்பாடுகள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளின் போது பரவலாக பயன்படுத்தப்பட்டது. இது துப்பாக்கி அச்சுறுத்தல்கள் மற்றும் குண்டுகளிலிருந்து துப்பாக்கி வீரர்களை பாதுகாக்கும் திறனை நிரூபித்தது. ஹெல்மெட்டின் வெற்றிக்கு அதன் மாறுபாடு கூட காரணமாக இருந்தது. இது கூடுதலான சேர்க்கைகள், வர்ணிப்புகள், தொடர்பு சாதனங்கள் மற்றும் இரவு நேர பார்வை அடிமை மாட்டுகளை இணைத்து மாற்றியமைக்கப்பட்டது. M76 கொரிய தீபகற்பத்தில் அதிகரித்த நிலைகளின் காலத்தில், குறிப்பாக 1970களின் இறுதி மற்றும் 1980களின் ஆரம்பத்தில் சேவையாற்றியது. இது கிழக்கு ஆட்சிகளாட்ட பகுதியின் DMZ மற்றும் கூட்டாளி படைகளுடன் பல்வேறு இணைந்த இராணுவ பயிற்சிகளில் பணியாற்றிய தென்கொரிய துப்பாக்கி வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முக்கிய பங்காற்றியது. M80 ஹெல்மெட். ஈராக்கின் பாதுகாப்பு வளர்ச்சி, வரலாற்று சூழல். M80 ஹெல்மெட் 1970களின் இறுதி மற்றும் 1980களின் தொடக்கத்தில் ஈராக் உருவாக்கப்பட்டது. இது சதாம் உசைன் ஆட்சியில் முக்கியமான இராணுவ விரிவாக்கம் மற்றும் மேம்பாட்டின் காலத்தில் தோன்றியது. ஈராக்கின் இராணுவம் கடந்த போராட்டங்களின் அனுபவங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டது, குறிப்பாக ஈரான்-ஈராக் போரில் 1980-1988. இது தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களின் தேவையை வெளிப்படுத்தியது. வடிவமைப்பு மற்றும் அம்சங்கள். M80 ஹெல்மெட். அமெரிக்க PASGT பெர்சனல் ஆர்மர் சிஸ்டம் ஃபார் கிரவுண்ட் ட்ரூப்ஸ் ஹெல்மெட்டின் மாதிரி வடிவமைக்கப்பட்டது. இதுதானே இராணுவ ஹெட்கியர் வடிவமைப்பில் ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது. M80 PASGTயின் கேவ்லர் கட்டுமானத்தை ஏற்றுக்கொண்டது. இது பழைய இரும்பு ஹெல்மெட்டுகளுக்கு மாறாக மேம்பட்ட துப்பாக்கி பாதுகாப்பை வழங்கியது. இந்த வடிவமைப்பு விருப்பம் ஈராக் தனது துப்பாக்கி வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த பாதுகாப்பு உபகரணங்களை வழங்குவதற்கான உறுதியை காட்டுகிறது. தவிர்க்கக்கூடிய பரிமாணத்திற்கும் நிதி உதவிகளுக்கும் நன்றி. M80 ஒரு தனித்துவமான வடிவமைப்பை கொண்டது, மேலும் பாதுகாப்பு ஆடையை மேம்படுத்தும் தலைக்கு மேலாக உயர்ந்த உறை கொண்டது. அதன் கேவ்லர் கட்டுமானம் சிறிய ஆயுதங்கள் மற்றும் குண்டுகளின் தாக்கத்தை எதிர்த்து போர்க்களத்தில் ஈராக் துப்பாக்கி வீரர்களின் உயிர் தெய்வகத்தையை மேம்படுத்துகிறது. ஹெல்மெட்டின் உட்புறம் ஒரு மெத்தை ஒத்திசைவு அமைப்பு மற்றும் ஒரு சரிசெய்யக்கூடிய கன்னத்தை பொருத்தும் அமைப்புடன் உருவாக்கப்பட்டது. இது ஒரு பாதுகாப்பான மற்றும் வசதியான பொருத்தத்தை உறுதி செய்கிறது. போராட்டத்தில் பயன்பாடு. M80 ஹெல்மெட் ஈரான்-ஈராக் போரின் போது பரவலாக பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு கொடூரமான போராட்டமாக இருந்தது. இது சரணடைந்த போராட்டம், பீரங்கி குண்டுகள் மற்றும் இரசாயன தாக்குதல்களால் ஆனது. ஈராக் துப்பாக்கி வீரர்கள் முன்னோரங்களில் சந்திக்கப்படும் பல்வேறு அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பிற்காக M80ஐ பெரிதும் நம்பினர். ஹெல்மெட்டின் திறமைத்தன்மை தலைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை குறைப்பதில் உதவியது மற்றும் போரின் போது அதன் பரந்த அளவில் ஏற்றுக்கொள்ளலையும் தொடர்ந்தும் பயன்படுத்தலையும் உறுதி செய்தது. ஈரான்-ஈராக் போருக்கு பிறகு M80 ஈராக் இராணுவத்தில் சேவையிலிருந்து மீண்டது. இதில் பர்சியன் வளைகுடா போரின் 1990-1991
மற்றும் நெடுஞ்சாலைகளின் முடிவில் ஏற்பட்ட போராட்டங்களும் தடைகளும் உள்ளன. தடைகளும் கட்டுப்படுத்தப்பட்ட வசதிகளும் ஏற்படுத்திய சவால்களைத் தவிர ஈராக் தொடர்ந்து M80 ஹெல்மெட்டை உற்பத்தி மற்றும் பயன்படுத்தியது. இது நாட்டின் இராணுவக் கொள்கையில் அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. ஒப்பீட்டு பகுப்பு பொருட்கள் மற்றும் கட்டமைப்பு M76 மற்றும் MIT ஹெல்மெட்டுகள் இரண்டையும் தங்கள் சுயம்தானீக இராணுவ பாதுகாப்பு உபகரணங்களில் முக்கியமான முன்னேற்றங்களை பிரதிபலிக்கின்றன. M76 கலவை கட்டமைப்பு பாதுகாப்பு மற்றும் எடையின் இடையே சமநிலையை வழங்கியது. மாறாக M80 கேவ்லர் வடிவமைப்பு மேம்பட்ட துப்பாக்கி பாதுகாப்பை வழங்கியது. இந்த பொருட்கள் ஹெல்மெட்களின் வளர்ச்சியின் போது தென் கொரியா மற்றும் ஈராக்கின் தொழில்நுட்ப திறனையும் முன்னுரிமைகளையும் பிரதிபலிக்கின்றன. வடிவமைப்பு தத்துவம் M76 மற்றும் M80 ஹெல்மெட்டுகளின் பின்னால் உள்ள வடிவமைப்பு தத்துவங்களும் மாறுபட்டன. இது தென் கொரியா மற்றும் ஈராக்கின் தனித்துவமான நிதியியல் சூழலால் பாதிக்கப்பட்டது. M76 பல்வகைப்படுத்தல் மற்றும் பயன்படுத்துவதில் வலிமையை மிகையாக எடுத்துக்கொண்டது. இது பல்வேறு போர்க்காட்சிகளுக்கு அதை மாற்றுவதற்கான அம்சங்களைக் கொண்டது. மாறாக M80 துப்பாக்கி பாதுகாப்பை அதிகபட்சமாக உயர்த்துவதில் கவனம் செலுத்தியது. இது உயர் தீவிரமான போராட்டங்களில் ஈராக்கின் அனுபவங்களை காட்டுகிறது. இது சிறிய ஆயுதங்கள் மற்றும் குண்டுகள் முக்கியமான அச்சுறுத்தல்களைக் கொண்டிருந்தன. செயற்குறிப்பணி கூறுகள் இந்த ஹெல்மெட்டுகளை பயன்படுத்திய செயற்குறிப்பணி கூறுகள் அவற்றின் வேறுபட்ட பாதிப்புகளையும் வெளிப்படுத்துகின்றன. M76 குறிப்பாக DMZ அருகே பாதுகாப்பு நிலைகளில் பயன்படுத்தப்பட்டது. இது திடீர் உயர் தீவிரமான போராட்டத்தின் அச்சுறுத்தலுக்கு பலமான மற்றும் நம்பகமான பாதுகாப்பு உபகரணங்களின் தேவையை மேம்படுத்தியது. மறுபுறம் M80 நீண்ட திடமற்ற போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது. இது பல்வேறு அச்சுறுத்தல்களிலிருந்து தொடர்ச்சியான பாதுகாப்பை தேவைப்படுத்தியது. மரபு மற்றும் தாக்கம் M76 மற்றும் M80 ஹெல்மெட்டுகள் இரண்டும் தங்களின் சுயம்தானீக இராணுவப் படைகளில் நீடித்த மரபுகளை விட்டுச் சென்றன. M76 தென்கொரிய இராணுவ உபகரணங்களில் மேம்பாட்டைச் சேர்ந்தது மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களில் எதிர்கால வளர்ச்சிக்கு மேடை அமைத்தது. அதன் வெற்றி ஒரு நாட்டின் இராணுவப் படைகளின் தனித்துவமான தேவைகளுக்கு தயாரிக்கப்பட்ட உபகரணங்களை மேம்படுத்துவதற்கான முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியது. M80 சவாலான சூழல்களில் உருவாக்கப்பட்டாலும் ஈராக்கின் திறமையான இராணுவ உபகரண உற்பத்தியின் திறனை வெளிப்படுத்தியது. பல போராட்டங்களின் மூலம் அதன் தொடர்ந்தும் பயன்பாடு அதன் நீடித்த தன்மையும் திறமையையும் காட்டியது. முக்கியமான பரிமாண சவால்களுக்கு மாறாக தென்கொரியாவின் M76 மற்றும் ஈராக்கின் M80 ஹெல்மெட் குடும்பங்களின் கதைகள் இராணுவ புதுமை, மாற்றம் மற்றும் ஒட்டுமொத்தத்தின் பரந்த வரலாற்றை பிரதிபலிக்கின்றன. இந்த ஹெல்மெட்டுகள் மாறுபட்ட சூழல்களிலும் நோக்கங்களுக்கும் மாறுபட்டதாக உருவாக்கப்பட்டாலும் இரண்டும் துப்பாக்கி வீரர்களின் பாதுகாப்பையும் தங்களின் சுயம்தானீக இராணுவப் படைகளின் திறனைகளையும் மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றின. நவீன போராட்டத்தில் திறமையான பாதுகாப்பு உபகரணங்களின் முக்கியத்துவத்தின் சின்னங்களாக M76 மற்றும் M80 போரில் துப்பாக்கி வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இராணுவ உபகரணங்கள் மேம்படுவதற்கும் மாறுவதற்கும் அவசியம் என்பதை வெளிப்படுத்துகின்றன.